பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாம இருக்கிற ஒரு கொலை கேஸ போலீஸ்காரங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கடைசியில ஒரு ட்விஸ்டோட சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் நலமுறை அப்படின்னு சொல்லி மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இப்ப வந்திருக்காரு, ஃபாரின்ல இருந்து தான் வந்திருக்காரு. 2 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. வீட்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க, என்னடா இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போதாமா வந்து இறங்கினேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போனை கொடுக்குறேன் இரு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரங்க எடுத்துட்டு போயிட்டு போன் எல்லாம் கொடுக்க நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். மச்சான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேல்ல அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா இன்னைக்கு சரக்கு முறுக்கு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியா ஒரு பக்கம் பேசிட்டு சீக்கிரமா வந்துடுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வீட்டுக்கு தேவையான சில பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே இடத்துல இன்னொரு போலீஸ்காரரு யாரோ போன்ல பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது இந்த வழியா வர முடியாது, கொஞ்சம் ரோடு சரியில்லை, நான் சுத்தி ஒரு 7 கிலோமீட்டர் சுத்தி தான் வரணும், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரர் ஒரு ஏரியா சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அதே ஏரியால தான் நம்ம ஹீரோவும் தங்கி இருக்காரு போல. போலீஸ்காரர் பேசினதை பார்த்துட்டு, சார் நீங்க இந்த வழியா போறீங்க, அந்த வழியா போலாம், ரோடு எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, நான் இப்ப ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன், நான் அந்த வழியா தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேர் என்னப்பா அவர் கேட்க, ஜெயேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரிப்பா நான் கார்ல தான் போறேன், நீ வேணா என் கூட வந்துற அப்படின்னு சொல்லும்போது சில நம்ம ஹீரோ பொம்மை எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு கல்யாணமே ஆகல. இந்த பர்ச்சேசிங்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த போலீஸ்காரர் கூடவே நம்ம ஹீரோ போலான்னு முடிவு பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறம் இப்ப கார்ல ஏறி கிளம்பி போயிட்டே இருக்காங்க. காருக்குள்ள நம்ம ஹீரோ ஏறும்போது பக்கத்துல இன்னொரு 2 பேர் ஏறுறாங்க. ஜெயேஷ் கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா, நல்லா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி இருக்கிற இன்னும் 2 பேர் ஏறிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் நவுந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது, அம்மா இருங்க, என் பேரை நான் உங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லல, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்பா உன் பேர் என்ன, நீதான்ப்பா இப்ப சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட தான் சொன்னேன், உங்ககிட்ட சொல்லவே இல்லை, இப்ப நீங்க தான் ஏறினீங்க, எப்படி என் பேர் தெரியும், ஏதோ தப்பா இருக்கு, வண்டி நிறுத்துங்க நான் இறங்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பெல்லாம் இறங்க முடியாது, மூடிட்டு உட்கார அப்படின்னு சொல்லிட்டு கையில அப்படியே ஹேண்ட் கப்பா போடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பயந்து போற வந்திருக்கிறது போலீஸ்காரங்க இப்பதான் தெரியுது. சார் நான் எந்த தப்பு பண்ணல, 2 வருஷம் துபாயில இருந்து இப்பதான் வந்திருக்கிறேன், என்ன ஏன் சார் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே போயிட்டு இருக்க இன்னொரு பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. இங்க ஒரு பையன் பைக்ல வந்துட்டு இருக்கும்போது அவனை ஒரு 2 பசங்க வழிமறிச்சு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. போலீஸ்காரங்க வரதை பார்த்துட்டு இந்த பசங்க எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவனுங்களை போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க. கஸ்டடியில வச்சுட்டு நேரா நம்ம போலீஸ்காருக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு 3 பசங்க ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க, அவளை புடிச்சு வச்சிருக்கேன், என்ன சார் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆள் கண்ணாடிக்காரர்கிட்ட போனை போட்டு கேக்குறாங்க. அங்க இருக்கிற எஸ்ஐ அவளெல்லாம் விட்டுட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோ, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணானுங்க அப்படின்னா போலீஸ் கஸ்டடியில வச்சுட்டு தோலை உரிச்சிரும் சொல்லி மிரட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே அங்க இருக்கிற போலீஸ்காரங்க அனுப்பிச்சுடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட டீமை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்காரு இல்லையா, இவரை இப்போ தனியா இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்போ ஏர்போர்ட்ல இருந்து என்ன எதுக்கு சார் இப்படி கூட்டு வந்திருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதுதான், நீ வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிருக்கிற, அந்த தப்பு என்னங்கிறது உனக்கே தெரியும், நீ ஒழுங்கா ஒத்துக்கிட்ட அப்படின்னாக்கா உன்னை ஈஸியா விட்டுடுவோம், இல்ல அப்படின்னாக்கா நீ உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நாங்க இங்கதான் வச்சிருப்போம், ஒழுங்கா சொல்லு என்னடா தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க திருக்கி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் எதுவுமே பண்ணல சார், நான் 2 வருஷம் ஃபாரின்ல இருந்தேன், இப்பதான் சார் வரேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கிடையாது, நீ ஃபாரினுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ண, அந்த தப்பு என்னங்கிறத இப்ப நீ சொல்ற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறாரு. ஆமா சார் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கு போனா, ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அடிபட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அதை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ ஹாஸ்பிடல் போயிருப்பாரு ஜிஹெச்சுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் பயங்கரமா திட்டிட்டு சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோ எங்கேயோ பாத்துருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட போய் பேசும்போதுதான் ஹீரோவா அந்த பொண்ணு ஒரே கிளாஸ் மட்டும் ஒன்னா படிச்சவங்க. அந்த பொண்ணு என்ன ஜெயஸ் நல்லா இருக்கியா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, என்ன கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பேசிட்டு இருக்காரு. இங்க என்ன நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி என் தம்பி எவனோ ஒரு ஜீப்புக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான், ஆக்சிடென்ட் ஆயிட்டு தலையில பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம், என் வீட்டுக்காரர் இதுக்கு முன்னாடி நிறைய பணம் செலவு பண்ணிட்டாரு, இனிமேலும் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, அதுதான் இப்ப சண்டை போட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்குது. எந்த ஜீப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் கேட்டு இருக்கும்போது, எந்த இடம்னு சொல்லி கேட்கும்போது தான் இப்போ ஒரு இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சோ அந்த வழியா வந்தது நம்ம ஹீரோ தான் ஜீப் ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஹீரோவோட ஜீப்ல தான் அந்த பசங்க வந்துட்டு வேணும்னு வந்துட்டு முட்டி இருக்கிறானுங்க. சோ நம்ம ஹீரோ கரெக்டா தான் போயிருக்காரு. அவனுங்க தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் தான் கூட படிச்ச பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ சொல்லவே இல்லை. அங்கவே மனசு அப்படியே கலங்கி கல்லாக்கிக்கிட்டு இந்த பக்கம் வராரு. மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணை பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இது மாதிரி நான் தான் ஓடிட்டு வந்தேன், அவனுங்களா வாண்டடா வந்துட்டு இடிச்சிட்டானுங்க, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்கேன். வக்கீல்கிட்ட பேசி இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் பேசி கரெக்ட் பண்ணி உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு அந்த பக்கம் போனோம்னா அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் வர எவன்டி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு என் தம்பி இடிச்சது அந்த ஜீப்புக்காரே அவர் தான், அவர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு சொல்லும்போது, அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ
ஹீரோவை பிடிச்சி அவன் புருஷங்கார போட்டு பொலந்து தள்ளிடலாம். சோ இதனால வந்துட்டு அந்த பொண்ணு மறிச்சு அதுக்கப்புறம் விடுது. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்க ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் வக்கீல்ட்ட எல்லாம் பேசிருக்காரு. இதனால வந்துட்டு ஃபாரின் போறதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகாது, நீ போயிட்டு வா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்துக்கலாம். அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா நீ போனதுக்கு அப்புறம் இந்த கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா கூட நீ ஃபாரின்ல இருந்து வரும்போது தான் உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்க போலீஸ்காரர் சிரிக்கிறாரு. அப்ப எல்லாத்தையும் பக்கவா பிளான் பண்ணிட்டு தான் நீ போயிருக்க போல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவோ சார் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல வந்துட்டு இன்னொரு போன் கால் நம்ம போலீஸ்காருக்கு வருது. யார் அப்படின்னா ஒரு எஸ்பி மேடம் போன் பண்ணிருக்காங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து. இந்த மாதிரி அவன் உண்மையை ஒத்துக்கிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல மேடம் இப்பதான் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சொல்லிடுவோம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது பாருங்க இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது, நாம பண்றதே இல்லீகலா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், லீகலா எதுவுமே கிடையாது, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகும், கொஞ்சம் குயிக்கா அவனை ஒத்துக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற லேடி போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இத பாரு நீ எந்த தப்பு பண்ணல, வேற ஒரு தப்பு பண்ணிருக்கிற, அது என்ன அப்படிங்கறத நீ ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா சார் நான் சொல்லிடுறேன், இந்த விஷயத்தை பத்தி உங்கள்ட்ட சொல்லாம வேண்டாம யோசிச்சுட்டு இருந்தேன், நான் பண்ண தப்பு இதுதான், மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேக்ல இருந்து ஒரு தங்க பிஸ்கெட் வந்து எடுத்து போடுறாரு. சோ இது வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வரும்போது இவரு கடத்திட்டு வந்திருக்காராம். சோ இவ்வளவு டேலண்டா வந்துட்டு எங்கேயுமே சிக்காம எடுத்துட்டு வந்திருக்கா, நீ பலே கிளாடி தான்டா, பயங்கர டேலண்டான ஒரு ஆளு தான்டா, நீ ஏன்டா அந்த தப்பு பண்ணக்கூடாது, நீ அந்த தப்பு பண்றதுக்கான ஃபிட்டான ஆளு தான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு பிஸ்கெட்டை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி நீ ஊர்ல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பிங் வேலை இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாரு. என்ன சட்டை போடுவோம்னு சொல்லி கேட்டா பேண்ட் ஷர்ட் தான் எப்பயும் போடுவாராம். என்ன செருப்பு போடுவேன், என்ன செருப்பு சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீ என்ன பைக்ல வச்சிருந்தேன்னு சொல்லும்போது ஃபேஷன் ப்ரோ வச்சிருந்தேன் பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வச்சிட்டு இருந்தாங்களாம் நம்ம ஹீரோ. சோ அதுக்கப்புறம் அந்த பைக் நீ கார் ஒன்னு வச்சிருக்கதா சொன்னல, இடிச்சிட்டேன்னு சொன்னல, அந்த காரை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கார் என் ஃப்ரெண்டோட காரு, அது கூட இப்ப அவன் வித்துட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சார் இத பாருங்க நான் எந்த தப்பு பண்ணல, வீட்டுல வேற தேடிட்டு இருப்பாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன், என்ன விடுங்க சார் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கெஞ்சாத குறையா கெஞ்சிட்டு இருக்கான். இப்பதான் வந்துட்டு நம்ம போலீஸ்காரங்க சில விஷயங்களை சொல்ல வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கொலை நடந்தது உங்க ஊர்ல, அந்த கொலையை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. தெரியும் சார் அப்படின்னு சொன்னாரு. யாரு அதுன்னு சொல்லி கேட்டா சுமானு ஒரு ஆண்டி இருக்கான். சோ அந்த ஆண்டியை சும்மா இருக்கும்போது அவனை கொலை பண்ணிருக்கான். சோ அதை யார் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ஒரு டைம் சந்தேகத்தின் பேர்ல விசாரிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கொஞ்சம் கோவப்பட, சார் இது பாருங்க அந்த கொலையை நான் எதுவும் பண்ணல, நான் என்னவோ அக்யூஸ்ட் மாதிரி நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க, அந்த ஆண்டியை கொலை பண்ணது வேற ஒரு கேஸ் சொல்லி அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போனா அந்த சுமா ஆண்டியை கொலை பண்ண கேஸை எப்படி விசாரிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்றாரு. சுமா ஆண்டிக்கு ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் அதே ஊர்ல சேர்ந்த அக்கீஸ்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அக்கீஸ் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு பைக் வாங்கிட்டு பயங்கரமா சீனை காமிச்சிருக்கான், அப்பப்ப துடைக்கிறது கழுவுறதுன்னு. அந்த தண்ணி எடுத்து அழுக்கு தண்ணி அந்த பைக் மேல ஊத்த அந்த பையனுக்கு கோவம் வர, ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறானுங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த அக்கீஸ் பையன் என்ன பண்ணிட்டா, இந்த பையன் மேல ஒரு கோவம் இருந்திருக்குது, அதனால வீட்டுல போயிட்டு அவனை அடிச்சு போட்டுத்தலாம் சொல்லிட்டு போயிருக்கானா. அந்த டைம் அவங்க அம்மா இருந்ததால அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு வந்துட்டான், இந்த கொலையை பண்ணது அக்கீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலதான் சந்தேகப்பட்டிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. ஆனா அந்த கொலை யார் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான சரியான எவிடன்ஸ் இல்ல. இது மட்டும் தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போயிட்டேன், குடும்ப கஷ்டம், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அந்த ஆண்டிக்கு ஏதாவது லிங்க் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டா, இத பாருங்க சார் அந்த ஆண்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க, நான் லைக் எல்லாம் கொடுப்பேன், கமெண்ட் எல்லாம் பண்ணுவேன், மத்தபடி அவங்கள்ட்ட பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ எனக்கு ஒன்னும் பெருசா தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் என் மூஞ்சிக்கெல்லாம் ஏதாவது லவ் எல்லாம் செட் ஆகுமா என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். இவ்வளவு தெளிவா பிஸ்கெட்டை கடத்திட்டு வர, இவ்வளவு தெளிவா சொல்ற, இவ்வளவு பக்கா பிளானா போடுற, ஏன்னா நீ அந்த கொலையை பண்ணிட்டு மறைக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கொஞ்சம் கோவப்படுறாரு. பக்கத்துல இருக்கிற இன்னொரு போலீஸ்காரு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. டேய் உட்காரா மூடிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறா, போன போது நீயே உண்மை ஒத்துக்குன்னு பார்த்தா எங்களை பல விதத்துல நீ ஒத்துக்க வைப்ப பல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஜட்டியோட உட்கார வைக்கிறாங்க நம்ம ஹீரோவை. சோ ஹீரோக்கு கொஞ்சம் பயம் இருந்துருச்சு. அதே நேரத்துல இங்க ஒரு போலீஸ்கார் இருக்காரு இல்லையா, ஹீரோ வந்து பயந்து போயிருக்கிறத பார்த்துட்டு இந்த போலீஸ்கார் ஒருத்தர் வந்து இதை பாரு தம்பி, இங்க இருக்கிறவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க, இந்த மாதிரி வந்துட்டு இதே இடத்துல கூட்டு வந்து நிறைய பேர்த்த விசாரிச்சு விசாரணைங்கிற பேர்ல அடிச்ச கொலை பண்ணிட்டானுங்க, இத பாரு நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னா பிரச்சனை உனக்கு தான், ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு வேற பயங்கரமா பயன்படுத்திட்டு இருக்காரு. அப்போ கமிஷனர் கிட்ட இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு போன் கால் வருது. இதை பாருப்பா நீங்க யாரோ ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி தப்பான முறையில விசாரிச்சுட்டு இருக்கீங்க சொல்லி கேள்விப்பட்டா, அப்படியே சொல்லி கேட்டா, சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் என் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரு போய் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமா திட்டுறாரு, என்னடா கமிஷனர் இருந்தெல்லாம் உனக்காக சப்போர்ட்டுக்காக போன் கால் எல்லாம் வருது, அவ்வளவு பெரிய ஆளடா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இது பாருங்க அப்படிலாம் இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், அவன் இப்ப இருக்கிற கட்சியில இருக்கிறதால எம்எல்ஏ மூலமா பேசி இந்த மாதிரி வந்திருக்கு சார், மத்தபடி ஒன்னும் பெரிய ஆளுங்களா நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது இங்க போலீஸ்காரங்க எல்லாமே தனியா போயிட்டு ஒரு இடத்துல பேசிக்கிறாங்க. சார் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம விசாரிக்கிறதே தப்பு, பேசாம நான் விட்டுலாம் சார், அவனை பார்த்தா ஒண்ணு ஒத்துக்கிற மாதிரிலாம் தெரியல, அவன் எதுவும் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க
பக்கம் போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கண்ணாடி போட்டுட்டே இருப்பாரு. அந்த போலீஸ்காரர் ஒத்துக்கல. சரி இருங்க, இருந்தாலும் விசாரிப்போம், விசாரிச்சு உண்மை வரவோப்பன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல அவங்க கிட்ட போறாங்க. தாமஸ் சொல்லிட்டு உனக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் தெரியும், அவர் வீட்டுல ஒரு டைம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு, நான் போகல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனா மத்தபடி பெருசா பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர் ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்னா, அந்த ஆண்டி இறந்து போனப்ப அவங்க வீட்டுல வந்துட்டு பேஷன் ப்ரோ பைக்கும் அதே மாதிரி ஒரு செருப்பு இருந்திருக்கு. இந்த செருப்பு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட போட்டு பார்க்கும்போது, சார் இது பாருங்க, அவர் எனக்கு ஒரு வேலை வச்சாரு, அந்த வேலையை வந்துட்டு நான் போயிட்டு பார்க்கல, சரியான டைமுக்கு வரல, அதனால எனக்கு சும்மா நொய் நொயின்னு போன் அடிச்சாரு, நான் போன் எடுக்கவே இல்ல, அதனால என் மேல இருக்க கோவத்துல ஏதாவது சொல்லிருப்பாரு சார். என் வீட்டுல இருக்கிற மாதிரி ஃபேஷன் ப்ரோ பைக் உலகத்துல யாருக்கிட்டயுமே இல்ல பாரு, அது மாதிரி நான் போற செருப்பு மாதிரி யாருமே 9 இன்ச்ல அந்த மாதிரி கலர் செருப்பு போடவே மாட்டாங்களா சார், அவர் வந்துட்டு ஒரு ஜெனரலா இந்த மாதிரி இருக்குன்னு தான் பார்த்தாரு, என்ன அவர் பார்த்தாருன்னு சொல்லவே இல்ல வீடியோல அப்படி சொல்லும்போது, டேய் நீ நல்லா தான்டா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரங்கள ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு சீன்ல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா, அவனும் அதே தான் சொல்றான், இந்த மாதிரி நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யாருமே வந்துட்டு நம்ம ஹீரோவை தான் பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடையாது. சோ எல்லாமே வந்துட்டு ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் இருக்குது. இப்ப அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இங்க நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஆனா நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, ஆனா போலீஸ்காரங்க இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே ஏரியால சுரேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இப்ப வீடியோ கால் பண்றாங்க. வீடியோ கால் பண்ணி அன்னைக்கு நீங்க அந்த வீட்டுக்கிட்ட என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுரேந்திரன் வந்துட்டு அன்னைக்கு அந்த ஆண்டி வீட்டுக்கு போயிருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு போஸ்ட் மாஸ்டர், சோ ஏதோ ஒரு கொரியர் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. கதவு ரொம்ப நேரமா தட்டி கதவு திறக்கல, ஆனா வாசப்படியில ஒரு செருப்பு கழட்டி விட்டு இருக்காங்க. அந்த செருப்பு நம்ம ஹீரோவோடதுன்னு சொல்லி இவர் கன்ஃபார்மே பண்றாரு. பக்கத்துல வந்துட்டு ஃபேஷன் ப்ரோ பைக் இருந்தது, அந்த பைக்ல ஹீரோ வேலை பார்க்கக்கூடிய டூல்ஸ் பேக் இருந்திருக்குது. சோ இத பார்த்து தான் இந்த ஆள் கன்ஃபார்மா அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்லிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஒத்துக்கவே இல்ல. ஹீரோக்கு வேற ஒரு வாரமா சரியா தூங்கலையாம், ஃபாரின்ல வந்துட்டு ஒரு நைட்டு பகலுமா கஷ்டப்பட்டு இருக்காராம், சரியா தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன் காலை கட் பண்ணிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் பிரியாணியா வாங்கிட்டு வந்து கொடுக்க எல்லாரும் இங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ பாவம் சாப்பிடும் போது கூட பயங்கரமான தூக்கம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அப்படியே இந்த ஒரு சீனை காமிக்கிறாங்க. நேரா அங்க இருக்கிற கமிஷனர்ட்ட போயிட்டு இந்த கட்சிக்காரங்க ஹீரோக்கு ஃப்ரெண்ட் இருந்தார் இல்லையா, அவர் போயிட்டு எம்எல்ஏ கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. என் பையன் வந்துட்டு ஏர்போர்ட்ல இறங்கிட்டு தான் எனக்கு கால் பண்ணான், 1 மணி நேரத்துக்குள்ள நான் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனா இது வரைக்குமே வரல, அவன் போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்க. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம கிரைம் பிரான்ச் அந்த லேடி போலீஸ்க்கு போறாங்க. அவங்க போன் போட்டு நம்ம போலீஸ்கார்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது பாருங்க விஷயம் ரொம்ப பெருசா ஆயிடுச்சு, இனிமேல நம்ம அவனை வச்சிருக்க முடியாது, நீங்க உண்மையை வர வைக்கலனாலும் பரவாயில்ல, அவனை விட்டுடுங்க, அவன் மேல ஏதாவது ஒரு சாலிடான பவர்ஃபுல்லான ஒரு கேஸ போட்டு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்ப நம்ம விசாரிக்கிறது இல்லீகல் தான், தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகும், அதனால அவனை விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து இது பாருடா, உங்க வீட்டுக்கு போன் போடு, உங்க அம்மா கிட்ட இது மாதிரி நான் ஒரு வேலையா வந்திருக்கிறேன், சீக்கிரம் வந்துறேன்னு சொல்லிடு, மத்தபடி ஏதாவது சொன்ன அப்படின்னா உன்னை உண்டுலன்னு பண்ணிடும் சொல்லி மிரட்டுறாங்க. அதே மாதிரி போனை கொடுத்தோட நம்ம ஹீரோவோட போன்ல இருந்து கால் பண்றான். அம்மாக்காரங்க இருக்கிறாங்க, எங்கப்பா போன, உனக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன், போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு கேட்கும்போது, இது பாருமான ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன், நான் சீக்கிரம் வந்துடுறேன், ஒன்னு பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனை பிடிங்கிறாங்க. போன் கட் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோ உட்கார வச்சு இத பாரு, இந்த கொலையை நீதான் பண்ணனு எனக்கு நல்லா தெரியும், அதுக்கான ஒரு எவிடன்ஸ் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம், கொலை நடந்த அன்னைக்கு நெட்வொர்க் ஏரியாவை கவர் பண்ணும்போது கொலை நடந்த அந்த ஆண்டி வீட்டுல கிட்டத்தட்ட 1 to 1.5 மணி நேரத்துக்கிட்ட உன்னோட நெட்வொர்க் ஏரியா அங்க இருந்திருக்குது, நீ எந்த இடத்துக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேப்பையுமே காமிக்கிறாங்க. நீ அந்த டைம்ல ஊர்ல இல்ல, மெட்டீரியல் வாங்க நான் வெளியூர் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது கூட போலீஸ்காரங்க நம்பல, ஏண்டா நீ வெளியூருக்கு போனா ஓன் நெட்வொர்க் ஏரியா எப்படி அந்த ஆண்டி வீட்டுக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் மேப் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. தப்புன்னு பார்த்தா பவர் கட் ஆகுது, என்ன அப்படின்னு தெரியல, ஒரு போலீஸ்கார விட்டு என்னன்னு பாருங்க சொல்லும்போது இங்க வந்துட்டு யாருமே வர மாட்டாங்க இந்த ஏரியாக்கு, ஆனா இந்த ஏரியாவை யாருமே வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இங்க வந்ததை பார்த்துட்டு போலீஸ்காரங்க டேய் ஒழுங்கா அந்த பக்கம் நிக்க கூடாது போங்கடா அப்படின்னு சொல்லும்போது, நீ யாரா சொட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டு வச்ச போலீஸ்காரர் நெத்தி மேல ஒரு அடி அடிக்கிறானுங்க. இங்க பயங்கர சண்டை ஆயிடுது. ஹீரோ பயந்து போய் உட்கார்ந்திருக்க. இங்க பயங்கரமான சண்டையெல்லாம் நடக்குது. அந்த சண்டைக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை காணோம். அவன் எங்க போயிட்டான் தேடுங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒளிஞ்சிருக்கான். சண்டையை பார்த்து பயந்து போய், சார் நான் இங்கதான் இருக்கிறேன், நான் ஓடி எல்லாம் போக மாட்டேன் சார், நான் எந்த தப்பு பண்ணல சொல்லிட்டு, சரி இனிமேல் இங்க இருக்க வேண்டாம் சொல்லிட்டு போலீஸ் கிளப்புக்கு கூட்டு போயிடலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்க கூட்டு போலாம் சொல்லிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போகும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமான தூக்கம். ஆனா போலீஸ்காரங்க தூங்க விட மாட்டாங்க. அப்பப்போ ஒழுங்கா உட்கார்ற நேரா உட்கார்ற அப்படி சொல்லி உசுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. பாவம் அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ்கார கிளப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா விசாரிக்கும் போதுமே எதுவுமே சொல்லவே மாட்டான், தண்ணி தான் குடிக்கிறான். இப்ப அதே இடத்துக்கு எஸ்பி மேடம் வராங்க. அவன் ஏதாவது ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டா, இது வரைக்கும் நாங்க விசாரிச்சு பார்த்துட்டோம், அவன் எதுவுமே ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரங்களா சொல்ல, எஸ்பி மேடம் வந்து விசாரிக்கிறாங்க. அடிச்சே பார்த்துட்டாங்க, போலீஸ்காரங்க அடிச்சு பார்த்துட்டாங்க. நான் பண்ணலங்கிறத திருப்பி சொல்றான். சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் வீட்டுல விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி மேடம் சொல்லிட்டு போக, இப்ப நம்ம ஹீரோ போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோ வந்துட்டு வீட்டுல விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜீப்ல போய்கிட்டே இருக்காங்க.
இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ கையில வந்துட்டு ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையா வந்துட்டு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை நம்ம போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா சைடு மிரர்ல பாத்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு இடத்துல இறங்கி டீ குடிக்கலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கையில ஹேண்ட் கப் போட்டு தான் இருக்குது. டீ குடிச்சிட்டு போலீஸ்காரங்க திரும்ப அந்த ஜீப் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த போலீஸ்காரர் திரும்ப விசாரிக்கிறாரு. சரி, உனக்கு அக்கா பசங்க இந்த மாதிரி குழந்தைங்க உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா சொல்லி கேட்டா, இல்ல சார் அப்படிலாம் யாரும் இல்ல. ஏன் சார் அப்படி சொல்லி கேக்குறீங்க? யாருமே இல்லாத இடத்துக்கு எதுக்குடா பொம்மை வாங்கிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் இங்க ஒரு பாயிண்ட் புடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீ வந்துட்டு என்கிட்ட ஒரு கதை சொன்ன, அதாவது உன் கூட படிச்ச பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ண. ஹெல்ப் பண்ற வரைக்கும் நீ வந்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டேன். அந்த பொண்ணு கிட்ட பேசிருப்ப. அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நாம அந்த வீட்டுக்கு போவோம், அந்த பொண்ணு கிட்ட விசாரிப்போம், நீ என்னென்னலாம் நல்லது செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் அங்கெல்லாம் எதுக்கு சார் போய்கிட்டு, இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார், நீங்க ஏன் சார் அவங்கள போயிட்டு விசாரிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பம்பறத நம்ம போலீஸ்காரர் அப்படியே உன்னிப்பா கவனிக்கிறாரு. சரி, எதுவுமே பண்ணல, ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பிளாக்மெயில் பண்றாரு. ஆனா நம்ம போலீஸ்காரர் வந்துட்டு கெஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு ஒரு காதல் இருக்குது, அந்த காதல் நீ கூட படிச்ச பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணுக்காக நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ண, அது எனக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல அவங்க வீட்டுக்கு போகவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு இங்க ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதாவது அந்த கூட படிச்ச பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்காரன் வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு அடிச்சிருப்பான். என் மச்சான் மேல நீ வண்டி விட்டுட்டு நல்ல மாதிரி இப்ப வந்து நடிக்கிறடா அப்படின்னு சொல்லி பயங்கரமான சண்டைலாம் நடந்திருக்கும். அப்ப வந்துட்டு அந்த பொண்ணு தான் மறிச்சு விட்டுருக்கும். மறிச்சு விட்டதுக்கு அப்புறம் அப்பப்ப இவங்க போன்ல பேசிக்குவாங்க, சாரி அவன் கொஞ்சம் முரடா, என்னைய வந்துட்டு அவன் ஒழுங்கா பாத்துக்க மாட்டான், அடிப்பான், தும்புறுத்தான் சொல்லிட்டு இந்த காரணத்தை எல்லாமே அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட பேசி இன்சூரன்ஸ் கிளைம் இது மாதிரிலாம் நிறைய வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிக்கடி பேசுறது, மீட் பண்ணிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. புருஷங்காரன் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இவன் வீட்டுக்கு போறது, ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா ஒரே பெட்ல தூங்க, இப்படி இவங்களோட இல்லீகல் அஃபேரா மாறிடுச்சு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்குன்னா, நம்ம ஹீரோ கிட்ட இதை பாரு, இவன் கூட என்னால வாழ முடியாது, சீக்கிரமா நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும், நீ நானும் சந்தோஷமா இருக்கணும், என் பொண்ணு ஒண்ணு இருக்கா, என் பொண்ணு உன் பொண்ணு மாதிரி பாத்துப்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது நம்ம குடும்பம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இப்ப கையில ஒண்ணும் காசு இல்ல, நான் ஒரு 2 வருஷம் போயிட்டு ஃபாரின்ல கஷ்டப்பட்டு வந்துடுறேன், நமக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம தனியா ஒரு வீடு எடுத்து நமக்கு தனியா ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பக்கா பிளான போட்டுருக்காங்க. சோ இதுதான் சார் நடந்துச்சு. மத்தபடி இந்த கொலைக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அப்ப எதுக்குடா பொம்மை வாங்கின அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் கேட்கும்போது, சார் இதை பாருங்க, அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு தெரியும், அப்படியே பொம்மை வாங்கிட்டு போற வழிதான் அவங்க வீடு, கொடுத்துட்டு ஒரு ஆய் சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் வாங்கினேன். சரிவா இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் போலீஸோட போனா வேற மாதிரி ஆகும் சார், தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே இவன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அப்ப நம்ம போலீஸ்காரர் இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. அப்ப போற வழியில நீ ஹாய் சொல்லலான்னு பாக்குற, பொம்மை வாங்கிட்டு வர, இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஃபாரின்ல இருந்து எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட நீ பேசிருக்க கூடாது, நிறைய பேசிருப்ப, அந்த பொண்ணுகிட்ட நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு உண்மையை சொல்லிருப்ப, அப்பனா அந்த பொண்ணை விசாரிச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏதாவது ஒரு உண்மை சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டே இருக்காரு, போஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒத்துக்க மாட்டாரு. இல்ல சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்ல அதே ஏரியா பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல வந்துட்டு ஏதோ சரியா ஃபேன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியன் வேலைக்காக நம்ம ஹீரோ போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா பசங்களை ஏதோ வந்துட்டு ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக சில ஏரியாவை சூஸ் பண்ணி இங்க தங்கி இருக்கிறாங்களாம். அங்க தங்கி இருக்கும்போது பசங்க கொக்கைன் இந்த கஞ்சான்னு பயங்கரமான போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ வேலை முடிச்சுட்டு போகும்போது ஒரு கட்டிங் அடிங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் குடிச்சிட்டே இருக்கிறதால நாங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த படத்தை பத்தி பேசுறதுன்னு இவனை வந்துட்டு ஒரு ஜோக்கர் நிலைமைக்கு இவனுக்கு வச்சு கலாய்ச்சி கிண்டல் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோ பயங்கரமான போதையில அங்கிருந்து வண்டியை தள்ளாடி ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஓட்டிட்டு வந்திருக்கும் போதுதான் அந்த ஆண்டி வந்துட்டு அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ போதையில என்ன பண்ணிட்டான்னா வண்டி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டான். மேடம் நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போதையில பேசுறதா அந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போயிட்டு வீட்டோட கதவெல்லாம் சாத்துது. இருந்தாலும் இல்ல கதவு திறக்க சொல்லி தள்ளி விட்டு கதவு திறந்துருக்கான். ஒரே ஒரு போட்டோ தான் மேடம், எடுத்துட்டு உடனே போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி ஒரு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு. ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த ஆண்டி மேல எல்லாம் கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்குது. ஒரு போட்டோ தானே கேட்ட, வேற என்ன மேடம் கேட்டேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட இவங்க தள்ளி விடன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்னதா அடிதடி நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட கையில ஒரு பெரிய இரும்பு கிடைக்க அதை வச்சு நம்ம ஹீரோ அடிக்க என்னையா வாடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இரும்பை பிடிங்கி நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட தலையில பயங்கரமா அடிக்க அந்த ஆண்டி அதே இடத்துல புத்துன்னு விழுந்து தலை ஃபுல்லா அடிபட்டு ரத்தமா ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ அந்த ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, நம்ம போதையில ஏதோ பண்ணிட்டோம், கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு அங்க இருந்து எல்லா எவிடன்ஸ் கலைச்சு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காரு. சோ இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ அஃபேர்ல இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. சொல்லிட்டு தான் நான் ஃபாரினுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. சோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க. அப்ப டிவி நியூஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த கதையெல்லாம் சொல்லியாச்சுல, இனிமே வேற வழி இல்ல, இந்த கேஸ இந்த ஆண்டியை கொலை பண்ணது இவர்தான் அப்படின்னு சொல்லி நியூஸ் டிவின்னு பயங்கர பிரபலம் ஆகுது. இந்த விஷயத்தை வந்துட்டு ஹீரோ காதலிக்கிற அந்த இல்லீகல் அஃபேர்ல இருந்தா அந்த கூட படிச்ச பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறான், அழுகவும் ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவன் நிறைய கனவுகள்ல இருந்தா இப்ப அந்த கனவுகள்லாம் சிதைஞ்சு போச்சு. சோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த ஆண்டியோட பையன் இருந்தா இல்லையா, அவனை காமிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு தான் தான் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு வருஷம் பேசாம இருந்தாங்க.
இப்ப அந்த 2 பசங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அடுத்து இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல போயிட்டு சொல்லி இந்த கொலையை பண்ணது இவர் தான் சொல்லி ஒத்துக்க வச்சிட்டாங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது கூட ஹீரோவோட அம்மா வந்துட்டு பாக்குறாங்க. அவங்க அம்மா முகத்தை கூட நம்ம ஹீரோவால பார்க்க முடியாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம போலீஸ்காரர் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா, எனக்கு ஒரு டவுட், நீ ஃபாரின்ல இருந்து தங்க பிஸ்கெட்டை கடத்திட்டு வந்த, ஒரே ஒரு தங்க பிஸ்கெட்டை கடத்திட்டு வரதுக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்த. ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. ஆனா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். நீ என்னை விட அதீத புத்திசாலின்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்ன பிளான் பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அந்த தங்க பிஸ்கெட்டை கடத்திட்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை உருக்கிறதுக்கோ இல்ல ஏதோ மேக் பண்றதுக்கோ சைனைடு வாங்குவ. அந்த சைனைடை யூஸ் பண்ணி கண்டிப்பா நீ வந்துட்டு இல்லீகல் அஃபேர்ல இருக்கிற அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு தான் நீ இந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்பாரு. ஆனா நம்ம ஹீரோவை பார்க்கும்போது கொஞ்சம் அப்பாவித்தனமா இருக்கும். அப்படியே அந்த காருக்குள்ள ஏறும்போது ஒரு வில்லத்தனமான சிரிப்பாம் பாருங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா அது இப்படி கிடையாது, வேற மாதிரி பண்ணலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல ஏறிப்போம். போலீஸ்காரர் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே ஜீப் அங்கிறது கிளம்புது. இந்த படத்தோட கதையை முடியுது. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.